என்ன வந்தாலே சிரிக்கிறீங்க, என்ன விஷயம்? இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கவிதா மாதிரி பண்ணலன்னு வருத்தப்படுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருமே பேசிட்டாங்க, அழகாக பேசிட்டாங்க. அந்த படத்தை பற்றி எல்லாருமே சிறப்பாக பேசிட்டாங்க. பேசுறது ஒன்றும் இல்லாட்டும் பேசணும். முதல்ல ஸ்டார்ட் வித் அப்ளாஸ். அப்புறம் E4 Entertainment, Mukesh Mehtaji, then Imperius, then Pramod, இங்கே தமிழ்நாடு ஹெட் அப்ளாஸ். அப்புறம் அசோக் செல்வன், லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப சேடாக இருக்கார் இன்றைக்கி, கொஞ்சம் பரவாயில்லையா? சரி. நிக்கிலா, அப்புறம் வந்து விக்னேஷ், சக்தி சார், தேனப்பன், கலை, ஆல்ஃப்ரெட், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய ப்ரெஸ் மீட்டில் ப்ரமோஷனில் எல்லாமே சொல்லிட்டோம். அந்த படத்தை பற்றி எல்லாம் ரொம்ப பேசியிருக்கோம். அசோக் செல்வன் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை நாங்கள் நடிச்சிருக்கோம். இது ஒரு சூப்பர் டூப்பர் படம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இது உண்மையிலே விக்னேஷ் வந்து கதை சொல்லும் போது நிக்கிலா எக்ஸ்பிரஸ் பண்ணதான். ஒரு மியூசிக் சவுண்டு கேட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வச்சார், லேப்டாப் திறந்தார், கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ரீ ரெக்கார்டிங்கோட ஒரு டைரக்டர் எனக்கு கதை சொல்லியிருக்காருன்னா, ஐ ட்ராவல்ட் ஆல்மோஸ்ட் 145-146 வரை இந்த இடத்துல விக்னேஷ். ஏன்னா அதோட ஃபீலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த இமோஷன் வென் ஹி நரேட்ஸ், அதை ஃபீல் இருக்கணும், என்ன சொல்ல போகிறோம் அது உடனே மைண்டில் ஏறணும்னு சொல்லி அவர் அந்த மியூசிக் போடும்போது ஐ நியூ தேர் இஸ் சம்திங் இன். ரெண்டாவது, தரோவாக ஒரு ஸ்டோரி போர்டு வச்சு ரெடி ஆகிட்டார் அவர். நீங்கள் நாளைக்கே ஷூட்டிங் போங்கன்னு சொன்னால் ஷூட் பண்ண தயாராக இருக்கின்ற ஒரு இயக்குனராக தான் நான் விக்னேஷை பார்த்தேன். மெட்டிகுலஸ் இன் இஸ் ப்ரோக்ராமிங், மெட்டிகுலஸ் இன் இஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். அங்கே வந்தவனை பார்த்தோம். அவரை வந்து நான் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பேசிட்டேன். இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவான்ற எந்தவித டவுட்டும் எனக்கு கிடையாது. be one of the major forces reckoned with in the state or the country, why not to Hollywood also. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கதையை எடுத்து, இப்போ நான் இன்பிட்டின்னு பார்க்கும்போதே when I knew is going to become a good great director, விக்னேஷ் ஒரு அடுத்த படம் ஒரு கதை ரெடி பண்ணலாமான்னு கேட்டேன். ஆசையாக விட்டது. உடனே சார் இந்த படத்தை முதல்ல முடிச்சிடறேன்னு அப்படின்னு. ஸோ தட் இஸ் அ ட்ரூ டெக்னீஷியன். எடுத்த காரியத்தை முடிப்போம் முதல்ல. அது ஃப்ரம் டே ஒன் அவர் கதை சொன்னோடனே, அப்புறம் முகேஷ் சார் வந்து பேசுனாங்க. ஐ அக்செப்டட் டு டூ த ஃபிலிம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். நிறைய படம் பண்ணியாச்சு, நிறையா காப் ஸ்டோரி பண்ணிட்டோம். 150 படம், ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 150 சூன். ஒரு 40 படம் போலீஸ் ஆஃபீஸரை பண்ணியிருப்பேன். இதில் என்ன அப்படி வித்தியாசத்தை கொடுத்துட முடியும்னு சொன்னால், இதில் வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் வெல் ட்ரெயின்டு இன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆல்சோ டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்குது அவர் இடத்துல. கதையை சொல்ல மாட்டேன் விக்னேஷ், சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். உடனே இந்த பேப்பர் கீப்பர் கொடுத்துட போகிறீங்க. ஸோ அதில் வந்து பேசிக்காக வந்து ஒரு முதலே பார்த்துருப்பேன், ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு நாட் டூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. நான் என் வேலை இதுதான் எனக்கு பிடிக்கும், வேறு யாரும் நடுவில் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலே பிடிக்காத ஒரு கேரக்டர் தான் சித்தரிச்சிருக்காரு. அதில் கொண்டு என்கிட்ட தலையில் கட்டினது தான் அசோக் செல்வன். முதல் சீன்லேருந்து வந்து நின்றுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, இவர் ஏன் கூப்பிட்டு போகணும் என் கூட அப்படின்னு கேட்கும் போதெல்லாம், ஏன் கூப்பிட்டு போகணுன்னு கேட்ட கடைசியில் பார்த்தா, இவர் இருந்தால் தான் இது வந்து முடிக்க முடியும்னு சொல்லி தியரிட்டிக்கலி இஸ் ஸோ ஸ்ட்ராங். ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒரு எளியும் பொடியமாக இருந்தவங்க எப்படி ஒன்று சேர்ந்து இந்த குற்றங்களை கண்டுபிடித்தாருன்னு தான் ஸ்டோரி. எனக்கு கொடுக்கப்பட்டதில் வந்து த பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் வேறு கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னேன். நம்ம நார்மலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜார்னலில் பார்க்கும்போது அங்கே தடயங்களை தேடுவோம், ஒரு டாக் ஸ்குவாட் வரும், உடனே பரபரப்பாக ஓடும், பாதி தூரத்தில் போய் நின்றுடும். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கார ஹேர் இருக்கான்னு பார்ப்போம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், தடயங்கள் இருக்கான்னு பார்ப்போம். பட் ஹியர் நீங்கள் வந்து நரேஷன்லேயே சொல்லியிருப்பார், அந்த கொலைகாரனுடைய மைண்டுக்குள்ளே போகணும், அவன் எதுக்காக கொலை பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும், ஏன் இந்த பொசிஷன் வச்சு மர்டர் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்டு, கல்லூரி நாட்களில் எங்கேயாச்சும் போட்டு தள்ளிட்டாரு யாருன்னு தெரில, அவ்வளோ டீட்டெயிலாக மர்டர் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். எல்லாமே சொன்னாங்க, வை காண்ட் யூ ஹேவ் அ டெட் பாடி த்ரோன் அவே சம்வேர் அண்ட் வில் ட்ரை டு டூ அ ப்ரொமோஷன் ஃபார் இட்னாரு. சார் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். சுனில்ஜி வாஸ் டெல்லிங் மீ, சார் இந்த டெட் பாடி லைவாக அங்கே போட்டு
திடீர்னு எல்லோரும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி போனால் எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கும் சார், உததான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இவெண்ட் வித் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாலாம் பண்ணோம். திடீர்னு இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு ஒரு ஸ்க்ரீமிங் சவுண்டு போட்டால் ஒரு மர்டர் பண்ண ஒரு பொண்ணை இங்கே போட்டு வச்சா என்ன நடக்கும், இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்தோம். ஆனால் படம் பார்க்கவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே த்ரில்லர். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அசோக் செல்வன், நிக்கிலா எல்லாமே ஒரு லவபிள் பீப்புள் அண்ட் த வே யூ பர்ஃபார்ம்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இது ரொம்ப சீரியஸ் ஃபிலிம் யாரும் நினச்சிடாதீங்க. அங்கங்கே அசோக் செல்வன் வந்து என்கிட்ட பேசுகிற விதம் அது ஏதோ உண்மையிலே சரியாக தான் சொல்ல வந்தாலும் எனக்கு பார்க்கும் போதே ஒரு சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஐ வில் கிவ் him a tough look, then he keeps quiet. அது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெமிஸ்ட்ரியில் போய் தென் ஃபைனலி ஹவு எல்லாமே ஒரு கிளைமேக்ஸில் போய் ABCDEFGH எல்லாம் ஒன்று சேரும்போது, இல்லை விக்னேஷ் பேரில் சொல்ல நான் அது எப்படி பண்ணோன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு ஷார்ட்டை வச்சு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் கொலைக்காரன் இல்லையா? யார் கொலைக்காரன்? நான் தானே. பர்ஃபெக்ட் சார், அதுதான் ப்ரெஸ்ஸு. ஆனால் இது மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, யார்ட்டி சொல்ல. டோன்ட் டெல் எனிபடி தட் ஐ எம் த மர்டரர், நான் தான் சீரியல் கில்லர்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். தட்ஸ் அ சீக்ரெட், பட் ஒன்லி ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம், ஆனால் வெளியே மட்டும் சொல்லாதீங்க. சரத்குமார் தான் சார் மர்டர் பண்ணுறான்னு. அவர் எப்படி மர்டர் பண்ணுறது காமிக்க போனோம் இல்லையா, அந்த இடத்துல அவரை மர்டர் பண்ணனா இல்லையான்றது தான் கதை. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். வி ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உண்மையிலே மெனக்கெட்டு ஐ ஷுட் அப்ரிஷியேட் த அப்ளாஸ் டீம். இட்ஸ் ஃபயர் தே ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன். ஏன்னா ஒரு படத்தை வந்து உருவாக்கின பிறகு they are not sleeping with it. They just want to promote it in such a way it has to reach the right audience. அந்த மக்கள்கிட்ட போய் சென்று அடையணும்னு சொல்லி அந்த ப்ரொமோஷனுக்காக டைம் எடுத்து மெனக்கெட்டு அது பண்ணுறாங்க. அதே மாதிரி we also doing our best to cooperate with them. அண்ட் பத்திரிகை சகோதரர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு நல்ல திரைப்படம் வர இருக்கிறது. அது ஜூன் 9 தியேட்டரில் போய் மக்கள் வந்து பார்க்கும் அளவிற்கு அதை உருவாக்கி தருவது உங்கள் உதவி வேண்டும், உங்களுடைய அன்பும் பாசமும் வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறது ரொம்ப அரிதாகிடுச்சு. ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம், வந்துடும், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு நினைக்கின்ற சூழலில் இது வந்து ஒரு சிறந்த படம். தியேட்டரில் போய் பார்க்கணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒரு படம், அங்கே போய் பாருங்கள், என்ஜாய் த ஃபிலிம். இல்லை கடைசியாக வந்து ஒன்றே வந்து சர்ப்ரைஸ், அது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் கடைசியில் வந்து நான் போனதில் சொன்னேன் இல்லையா, we have done a song, a group song with top Bombay stars. அதை சொல்லலை, அதை எடிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதனால் இப்போ சொல்லலை. எனவே என்ஜாய் தி ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாய்.